ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரேடர் தனா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வால்யூம் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸில் எப்படி நெக்ஸ்ட் டே வந்து ட்ரேட் எடுக்கலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் வச்சுருக்க சார்ட் வந்து ஜூப்ளியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ். லாஸ்ட்டாக 2 days பேக் வந்து நேற்றுக்கு நடந்த ஒரு ட்ரேடை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று வந்து வால்யூம் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதில் வந்து பார்ப்போம், இதை பற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது டெய்லி சார்ட் வச்சுருக்கேன் உங்களுக்கு. டெய்லி கேண்டில் வால்யூம் வந்து எவ்வளோ ஹையாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வால்யூம் பிரேக் அவுட் ஸ்டாக்கில் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் நெக்ஸ்ட் டே அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போது இந்த கேண்டில் லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆகிருக்க இந்த கேண்டில் வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் டேக்குன்னா, இஃப் கேண்டில் இந்த லோக்கு வந்துச்சுன்னா, இந்த லோலேருந்து ஒரு 50% போயிட்டு திரும்ப ஃபால் ஆகும். ஓகே, இந்த லோ கிட்ட வரும்போது க்ரீன் கேண்டில் வித் ஹை வால்யூம் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து ஒரு பை ட்ரேடுக்கு நீங்கள் போகலாம். ஆனால் எது வரைக்கும்னா அந்த 50% வரைக்கும் பை ட்ரேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 50%லேருந்து ஃபால் ஆகும். ஏன்னா இங்கே ரிஜெக்ஷன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ 50%லேருந்து நம்மளுக்கு செல் ட்ரேடு தான் வந்து ட்ரை பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஓப்பன் ஆன உடனே, மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு க்ரீன் கேண்டில் கிடைக்குதான்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இது வந்து ஃபிபனாச்சி ட்ரா பண்ணியிருக்கேன் நான். லோ ஹை டு லோ, இந்த கேண்டிலோடைய ஹைலேருந்து லோ வரைக்கும் நான் ஃபிபனாச்சி ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம 5 minutes வச்சு பார்க்கலாம். 5 minutesக்கு மாற்றிட்டு இன்றைக்கி என்ன நடந்தது. நேற்றுக்கு கேண்டில் வந்து நம்மளுக்கு வால்யூம் ஹையாக இருந்திருக்கு. இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகிருக்குன்றதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஓகே, இது வந்து 9:15 கேண்டில் இது. ஓகேவா, இதுதான் 9:15 கேண்டில். இங்கே அதாவது எந்த இடத்துல வந்திருக்குன்னா பாருங்கள், 38% கிட்ட வந்திருக்கு. ஸோ இங்கே போயிட்டு நெக்ஸ்ட் கேண்டில் கீழே வந்திருக்கு. அதுக்கு கீழே வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வித் ஹை வால்யூம் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா, பாருங்கள், உங்களுக்கு என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இது ஃபஸ்ட்டு கேண்டில் 9:15, 9:20, 9:25க்கு வந்து உங்களுக்கு க்ரீன் கேண்டில் வித் வால்யூம் வந்து நல்லா ரைஸ் ஆகிருக்கு. இது இந்த கேண்டிலோட 50%-ஐ விட நல்லா ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டிலோடைய ஹை கட் பண்ணும்போது, ஹை ப்ரைஸை கட் பண்ணும்போது நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதோட ஹை வந்து 766.3, இங்கே வந்து 766.25 வரைக்கும் போயிருக்கு. இங்கே 3க்கு நீங்கள் 767 ஒரு பாயிண்ட் கூட வைக்கலாம். இதுக்கு தாண்டி நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ 767ல் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து உங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து 50%லேருந்து ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேட் இது. ஓகேவா, ஒரு ரிவர்சல் ட்ரேட் இது. முன்னாடி நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏரியாவில் வந்து நம்மளுக்கு 50%க்கு கீழே வந்து நம்மளுக்கு கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது டிஸ்கவுண்ட் ஏரியாவில் இருக்கும்போது நம்ம ஒரு எதுக்கு ட்ரை பண்ணணும்னா பைக்கு தான் ட்ரை பண்ணணும். ப்ரீமியம் ஏரியானா 50% அபவ் 50% வந்து ப்ரீமியம் ஏரியா சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருக்கும்போது நீங்கள் செல் வந்து ட்ரை பண்ணணும். நம்மளுக்கு கேண்டில் வந்து ரிஜெக்ஷன் கேண்டில் டெய்லியில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன செல்லிங் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். ஆனால் நம்மளுக்கு காலையில் கிடைச்சது என்னென்னா க்ரீன் கேண்டில். ஸோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஏரியாவில் கிடைச்சதுனால நீங்கள் இங்கே என்ட்ரி ஆகுறீங்க. உங்களோட டார்கெட் வந்து இந்த ஏரியா. ஓகே, நியர்பை ரெசிஸ்டன்ஸை வந்து உங்கள் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே, இங்கே வந்து நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க. இதோட இந்த கேண்டிலோடைய ஹையில் வந்து என்ட்ரி. ஓகே, அப்போது 767க்கு என்ட்ரு ஆகுறீங்க. இங்கே வந்து
77 வரைக்கும் போயிருக்கு. 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணது என்னது? செல்லிங் தானே. இப்போது வந்து நம்மளுக்கு ரிஜெக்ஷன் கேண்டில் கிடைக்குதான்னு பார்க்கணும். இங்கே போயிடுச்சு, 50% தொட்டுருச்சு. ஸோ உங்களுக்கு ரெட் கேண்டில் கிடச்சிருச்சு. அப்போது வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா பார்க்கணும். வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு லெவல் வந்து இந்த 50% லெவல் ஆர் இதோட 1/3 ஒரு க்ரீன் கேண்டில் கிடைக்குதான்னு பார்க்கணும். ஓகே, கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், இதோட 1/3 லெவல். ஓகே, இந்த கேண்டில் 1/3 38% கிட்ட கிடச்சிருச்சு. ஸோ இங்கே தான் நம்மளோட செல் என்ட்ரி. ஓகே, இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த செல் என்ட்ரி வந்து உங்களுக்கு வேறு கலரில் வைக்கிறேன். இது செல் என்ட்ரி. ஓகே, இங்கே வந்து நம்ம செல் என்ட்ரி கொடுக்குறோம். இங்கேருந்து நெக்ஸ்ட் லெவல் அதே தான் உங்களுக்கு 27.52%. அப்படியே ரிவர்சல் வாங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெவல் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ஓகேவா? இந்த சப்போர்ட்டு, அதுக்கு அடுத்து இந்த சப்போர்ட் வைங்க. ஓகே, அதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக இந்த ஃபைனலாக இந்த சப்போர்ட் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சிபிஆர் மெத்தட் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதில் வந்து டெய்லி சிபிஆர் ஆன் பண்ணிவிட்டு கூட உங்களுக்கு சப்போர்ட் லெவல்ஸை நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்ட்ராடேக்கு ஆஸ் வெல் அஸ் ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் வந்து டார்கெட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போது நீங்கள் இங்கே செல் எடுத்திருக்கீங்க. இங்கே ரிஜெக்ஷன், இதுக்கப்புறம் கூட நீங்கள் ரிஜெக்ஷன் கேண்டில் வருதான்னு நல்லா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கூட எடுக்கலாம். இதோட பாருங்கள், இந்த கேண்டிலோடைய 50% லெவலுக்கு போயிட்டு ஒரு கேண்டில் டச் ஆகிட்டு அதுக்கப்புறம் விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் கூட இந்த லெவல் வந்து ஃபஸ்ட்டு விழுந்த உடனே ஃபஸ்ட்டு லெவல் டார்கெட் வந்துடுச்சு. ஓகே, திரும்ப இங்கே போகுது, திரும்ப இங்கேருந்து திரும்ப இது டார்கெட்டு, திரும்ப இங்கே போயிடுறதுக்கு பாருங்கள், திரும்ப இந்த லெவல் டச் ஆகிருக்கு, திரும்ப இந்த லெவல் டச் ஆகிருக்கு. 38% இந்த லெவல் டச் ஆகிருக்கு. திரும்ப வந்து கீழே விடுது பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் போய் டச் பண்ணி கீழே அடுத்தடுத்த லெவலில் வந்து உங்களுக்கு ஃபால் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு டார்கெட்ஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு நியர்பை சப்போர்ட் என்னவோ அதை வச்சுக்கோங்க. நம்ம வந்து இதுதான் 50%னா நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து ஒரு ஃபிபனாச்சி ட்ரா பண்ணுங்கள். லோ டு ஹை ட்ரா பண்ணிவிட்டு நம்ம இங்கே என்ட்ரி எடுத்தோன்னா இதோட 50% லெவல் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு நியர்பை சப்போர்ட்டு, அப்புறம் உங்களுக்கு மந்த்லி சப்போர்ட், வீக்லி சப்போர்ட், இதெல்லாம் வந்து ஒரு தடவை பார்த்துட்டு உங்களுக்கு சிபிஆர் லெவல்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் 3 டைம்ஸ் உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு டைம் இங்கே வந்துட்டு திரும்ப போயிட்டு திரும்ப இங்கே வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள். அப்புறம் திரும்ப போயிட்டு திரும்ப இந்த 61%, திரும்ப 50% போயிட்டு தான் அதுக்கப்புறம் 61 இங்கே வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சுட்டு பிஃபோர் டேவே வந்து நீங்கள் லெவல்ஸ் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணலாம். இது ஒரு ஈஸி மெத்தட். உங்களுக்கு 50%க்கு கீழே வந்ததுன்னா டிஸ்கவுண்ட் ஏரியா, 50%க்கு மேலே வந்தால் ப்ரீமியம் ஏரியா. நீங்கள் செல்லுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். கீழே டிஸ்கவுண்ட் ஏரியாவில் க்ரீன் கேண்டில் கிடைக்கிதா, வால்யூம் வந்து ஹையாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து பை ட்ரேடு வந்து ட்ரை பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நிறைய பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இது நிறைய பேக் டெஸ்ட் பண்ணதான் உங்களுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் ஆகும். அப்போ தான் நீங்கள் பயம் இல்லாமல் ட்ரேட் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.